விஸ்வடாக் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, நண்பர்கள் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், ஏன்னா நீங்கள் டெய்லி திருக்குறள் போகிறீங்களே, ஒன்றுமே உங்களுக்கு லைக்ஸ்லாம் வர்றது இல்லையே, யாருமே உங்களுக்கு வந்து லைக் போடுறது இல்லையே, ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் இல்லை இதுலேயே ஆகட்டும்னு. ஸோ இது நம்ம லைஃப், அதாவது அடுத்தவங்க லைக் போடுறதுக்காக வந்துட்டு நம்ம திருக்குறள்ன்றதை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசல. நான் என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காகவும் எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபீலிங்கோ இல்லை வேறு ஒரு ஃபீலிங்கோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணுறேன். இந்த லைக்ஸ் இவங்க போடுவாங்க அவங்க போடுவாங்கலாம் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி நான் திருக்குறள் வந்துட்டு நார்மலாக ஒரு சோற்றில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்துட்டு ட்ரைனிங் கலெக்டராக வந்து ஒர்க் பண்ண உயர் திரு கட்டாரவி தேஜா அவர்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எதுலேயோ பார்த்துட்டு அவர் வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கி எனக்கு அனுப்புனார். இப்போ வச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டை வந்துட்டு அப்படி இருந்தால் வந்து கச்சகச்சான்னு இருக்கும் சொன்னாரா, நல்லா இருக்காது, எடுப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டாண்ட் வாங்கி ஊக்குவித்தார். அதுதான் சொல்கிறது, அதாவது சில பேருக்கு நம்மளையும் அறியாமல் வந்துட்டு சில இடத்துல இருந்து அவங்க மனதளவில் வந்துட்டு ஊக்குவிப்பார்கள். அதாவது இதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் தான். அதை தவிர்த்து அதிகமான இந்த லைக்ஸ் இதெல்லாம் வேண்டும்னு சொல்லி நான் விரும்புறதில்லை. ஸோ அதை பற்றி வேறு எதுவும் எனக்கு எண்ணங்களும் கிடையாது நண்பர்களே. சரி, ஓகே. இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நண்பர்களே. குறள் இன்னொரு முறை, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்றார். அதாவது உயிர் உடம்புடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய உறவினால்தான் ஒருவன் மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான். அந்த மனிதன் மற்ற உயிர்களிடத்திலெல்லாம் அன்பு செலுத்தி வாழ்கின்ற பொழுதுதான் அவன் மனிதனாக பிறந்ததின் பயன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதுதான் இந்த குறளோட அர்த்தம். என்போடு இயைந்த தொடர்பு. என்போடுன்ற நான் உயிரும் உடம்பும் சேர்ந்ததுதான் மனிதன், அதுதான் என்போடு. என்போடு இயைந்த தொடர்பு, இணைந்திருக்கக்கூடிய தொடர்பு என்னவென்றால் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு அப்படின்றார். அதாவது அன்போடு இணைந்து நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் மற்ற உயிர்களிடத்தில் நம்ம அன்பு செலுத்துகின்ற பொழுது தான் நாம் மனிதனாக பிறந்ததின் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறையா இடத்துல பார்ப்போம், ஏதோ ஒரு வயதானவங்க வந்துட்டு ஒரு இறக்க போகிற ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்துட்டு நம்ம என்ன, ஐயோ ரொம்ப கஷ்டமான நிலைமை இருந்தது, எல்லாரும் போய் பால் விட்டு வந்தாங்க, எப்படி இருக்குது இப்போ, இல்லை இன்னும் கொஞ்சம் இழுத்துந்தான் இருக்குது. சரி, இழுத்து கொண்டு இருக்கின்ற வரைக்கும் அவர் மனிதன். உயிர் போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னவாங்க, சரி புடத்தெல்லாம் எடுத்து வெளியெல்லாம் வச்சுட்டாங்களா, வச்சுட்டு எல்லாம் சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்களா, எத்தனை மணிக்கு பாடி எடுக்கிறாங்க, அவருடைய பெயர் கூட மறந்து போய்விடும். ஈவன் நீங்கள் வந்துட்டு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருங்க, அல்லது வந்துட்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய பதவியில் இருங்க, எந்த அதிகாரத்துடனும் எந்த வந்துட்டு நீங்கள் ஆக்கிரமிப்புடனும் எப்படி நீங்கள் இருந்தாலும் அந்த உயிரானது, அந்த உயிர் என்பது உங்களின் உடம்பில் இருந்து உங்கள் தொடர்பில் இருந்து அற்று போகின்ற பொழுது நீங்கள் பிணம் என்று அழைக்கப்படுவீர்கள். அப்படி நமக்கு நன்மதிப்பை தருகின்ற அந்த உடம்பிற்கு ஒரு பெரிய உறவை ஏற்படுத்தி தருகின்ற அந்த உயிருக்கு நாம் அளிக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்றால், ஏனென்றால் அதுதான் நம்மை வந்து மனிதனாக வாழ வைக்கிறது. அதற்கு தரக்கூடிய மிகப்பெரிய மரியாதை, மனிதனாக பிறந்ததில் மிகப்பெரிய பயன், அந்த மரியாதை என்னவென்றால், அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னவென்றால், நாம் அடுத்தவர்களிடத்தில் அன்பு செலுத்தி நடப்பதுதான் அந்த பயன், மனிதனாக பிறந்ததின் பயன். அப்படி இல்லை என்றால் நம்மிடத்தில் எவ்வளவு மிகப்பெரிய நாம் பணக்காரர்களாக இருந்தாலும் நாம் மனித சமுதாயத்தில் போற்றப்பட மாட்டோம், மதிக்கப்பட மாட்டோம். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அடுத்தவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். எனவே எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அன்பு மட்டும்தான் நம்மை முன்னிலைப்படுத்தும். அதுதான் இந்த மனித பிறவியில் நாம் பிறந்ததின் அர்த்தம் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.